இங்கே பாருங்களேங்க, என்ன தெரியுதுன்னு தெரியுதா? இங்கே வாங்க. உள்ளே வந்து பாருங்களேன், அங்கே என்ன தெரியுதுன்னு பாருங்களேன். தெரியுதா? அது என்ன மரம்? அதில் பூ பூத்துருக்கு பாருங்களேன். என்ன மரம் தெரியுதா? பாருங்க. சொல்ல முடியுமா? நான் சொல்லவா? எப்படிங்க? பாட்டாவே சொல்கிறேன் கேளுங்க. மருதாணி பூங்கொத்தும் மதுளங்கனிகளும் வாசனை உம்மை மயக்கிடுமோ. மருதாணி பூங்கொத்தும் மதுளங்கனிகளும் வாசனை உம்மை மயக்கிடுமோ. அருகில் வாரும் அள்ளி தருவேன் திராட்சரசமாம் மாறிடுவேன். என் அருகில் வாரும் அள்ளி தருவேன் திராட்சரசமாம் மாறிடுவேன். நான் திராட்சரசமாம் மாறிடுவேன். அற்புதம் அற்புதம் என் நேசரே, ஆனந்த சத்தத்தின் குரல் கேட்டேன். அற்புதம் அற்புதம் என் நேசரே, ஆனந்த சத்தத்தின் குரல் கேட்டேன். ஆனந்த சத்தத்தின் குரல் கேட்டேன். அருமையான திராட்சை செடினா, அருமையான திராட்சை செடினா, மிகுந்த கனிகளை கொடுத்திடுவேன். மிக உயர்ந்த கனிகளை கொடுத்திடுவேன். அருமையான திராட்சை செடினா, மிகுந்த கனிகளை கொடுத்திடுவேன். மிக உயர்ந்த கனிகளை கொடுத்திடுவேன். அற்புதம் அற்புதம் என் நேசரே, ஆனந்த சத்தத்தின் குரல் கேட்டேன். ஆனந்த சத்தத்தின் குரல் கேட்டேன். வருங்க வாருங்க ஆத்மநேசரே, வருங்க வாருங்க ஆத்மநேசரே, நம் வயல்வெளிக்கு போய் வரலாம். நம் வயல்வெளிக்கு போய் வரலாம். மருதாணி பூங்கொத்தும் மதுளங்கனிகளும் வாசனை உம்மை மயக்கிடுமோ. மருதாணி பூங்கொத்தும் மதுளங்கனிகளும் வாசனை உம்மை மயக்கிடுமோ. அருகில் வாரும் அள்ளி தருவேன் திராட்சரசமாம் மாறிடுவேன். நான் திராட்சரசமாம் மாறிடுவேன். அப்படி இருந்ததுங்க. இப்போ தெரியுதா அது என்ன செடின்னு? அது மருதாணி செடிங்க. உண்மையிலே மருதாணி செடி. அந்த செடியோட அந்த இலையும் சரிங்க, அவ்வளோ வாசனையாக இருக்கும். அந்த பூ இருக்குதுல்ல, அது ஒரு வாசனைங்க, செமையாக இருக்கும். நமக்கே அப்படி இருக்கு, ஏதன் தோட்டத்தில் இருந்திருக்கும்ல, அப்போ கத்தருக்கும் அந்த மாதிரி தான் வாசனை வந்திருக்கும்ல அப்படின்னு ஒரு கற்பனை செஞ்சு பார்த்தேனா, அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்தது. பிடிச்சிருக்கா? பாருங்களேன். மருதாணி செடி உங்களுக்கு தெரியுதா? ஆமாங்க. நாங்கள் எங்கள் ஊர்லெலாம் மருதாணி செடி இப்போ பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும். கிடைக்கவே கிடைக்காது. காசு போட்டு இந்த ஸ்கூலுக்கு போவாங்கல்ல, அந்த பிள்ளைங்கக்கிட்டெல்லாம் காசு கொடுத்து விட்டா அதுங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் சித்திக்கெல்லாம் நாங்கள் அப்படி தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்போங்க. இங்கே எங்கே பார்த்தாலும் மருதாணி செடி. பக்கத்து வீட்டில் இருக்குது, எதிர்த்து வீட்டில் இருக்குது, சைடு வீட்டில் இருக்குது, எல்லார் வீட்லையும் இருக்குதுங்க. பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கா. நான் இப்போ வெளியே வந்தேனா, அப்போ பால்கனிலேருந்து பார்க்கும்போது அப்படியே கொத்து கொத்தாக பூத்துருக்குது. அதுக்கிட்ட போய் இருந்தால் தான் வாசனை வரும். இவ்வளோ தூரம் வரல. அதனால் பார்த்தேனா, எனக்கு அது பார்த்தோன்னே எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வந்தது. பாட்டு பிடிச்சிருக்கா? மருதாணி செடி பிடிச்சிருக்கா? அப்படியே தீபாவளி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டில் தூங்கவே மாட்டோம். எங்கேயாவது போய் எப்படியாவது மருதாணி செடியை எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டிலலாம் எடுத்துகிட்டு வந்து வைப்போங்க. ஆனால் முளைக்கவே முளைக்காது. ஏன்னா அது சரளிக்கல் அப்படின்ட்டு இதெல்லாம் முளைக்காது. என்னது வெறும் புளிய மரம், வாகை மரம், வேப்ப மரம் அப்படி தாங்க இருக்கும். இந்த வாழை மரம், இந்த மருதாணி இதெல்லாம் முளைக்கவே முளைக்காதுங்க எங்கள் வீட்டில். அது ஏன்னே தெரில. நாங்கள் எங்கெங்கேயோ இருந்து கட்டையை எடுத்துகிட்டு வந்து வைப்போம், விதையை எடுத்துகிட்டு வந்து போடுவோம். அது முளைக்கவே முளைக்காது. அதுக்காண்டி என்ன பண்ணுவோம், ஆசை விடுமா, எங்கேயாவது போய் தேடி பெருக்கி அந்த தோட்டத்துலலாம் இருக்கும். அப்போல்லாம் 50 காசு கொடுப்பாங்க நிறையா. அதை வாங்கிட்டு வந்து அதை அம்மியில் வச்சு எங்கள் சித்திலாம் என்ன பண்ணுவாங்க, எங்களை துரத்தி விடுவாங்க, போய் ஏற்றுனுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போய் ஏற்றுனுவாங்க, அங்கே இருக்கோம் பறிச்சிட்டு வாங்க அப்படின்வாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 50 காசு கொடுத்தா அவங்க அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்கங்க. நம்மளை போய் பறிக்க சொல்லுவாங்க. ₹1 50 காசுன்னு கொடுத்தோன்னா நம்மளே போய் அவங்க செடியில் பறிச்சுக்கணும்.
பறிச்சுட்டு வந்தோடனேயும் இவ்வளோ நேரம் தான் கணக்கு, அதுக்குள்ளேயும் பறிச்சுட்டு வந்துடணும். ஒன்று நாங்கள் பறிச்சுட்டு வருவோம், நாங்கள் கொஞ்சம் பெருசாகவும் பக்கத்தில் இருக்கிற யாராவது பிள்ளைங்க இருக்கோம்ல, எங்களுக்கு சித்தி பிள்ளைங்கெல்லாம் இருக்கோம்ல, அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்புவோம். அவங்க போய் பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. தீபாவளி அன்னைக்கு அரைச்சிட்டு அரைக்கிறதுக்கே இங்கே பாருங்கள் நேரம் ஆகிடும். அவங்க மாவு அரைக்கிறதும் அது அரைக்கிறதும் இது அரைக்கிறதுமா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா. இதில் மருதாணி அரைக்கணும்னா அது வேறு அந்த அம்மியில் வலிக்கிட்டு போகுமா. அதை எடுத்து அரைச்சி கையில் வைப்போமா. கையில் வைக்கிறதுக்குள்ளேயே நைட்டு 10 மணி ஆயிரும். தூக்கமாக வரும். நம்ம சின்ன பிள்ளையாக இருப்போமா, தூக்கமாக வரும். வச்ச உடனே தூங்கி விழுவோம். அப்போ ஃபேனெல்லாம் இருக்காதா, விசிறி எடுத்து வச்சு விசிறிக்கிட்டு இருப்பாங்க. சரி ட்ரெஸ்ஸிலலாம் பட்டுற போகுது அப்படின்னு. என் பசங்களுக்கெல்லாம் அதிலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதுங்க எதையும் வைக்காது, நெகை பலிசம் வைக்காதுங்க, அதுவும் வைக்காதுங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையில் அவ்வளோ ஆசையாக ஓடுவாங்க. அதுங்களுக்கு எந்த ஆசையும் இல்லை, பூ வைக்கிறதுக்கும் ஆசை இல்லை. எங்களுக்கெல்லாம் பூவுன்னு வச்சுக்கோங்களேன் விடவே மாட்டோம். நான் இங்கே வந்து அதுவும் இப்போ தாங்க பூவே கிடைக்க மாட்டேன்னுது. எங்கே போய் ஒரு முழம் கேட்டால் 100 ரூபான்றாங்க. அப்புறம் எங்கேருந்து வாங்கி வைக்கிறது. அங்கே தோட்டம் இஷ்டத்துக்கு பறித்து வைப்போமா. பூன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், மருதாணின்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? பாய்.